ஆரம்பிக்கலாங்களா? இது மூணாவது கட்டை. இப்போ வந்துட்டு மூணாவது கேட்டகரி வந்து ரொம்ப டிஃப்ரெண்டான கேட்டகரி. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏப்பா நானு உட்காந்துனே தூங்குறாள, ஏய் தம்பி ஃபேனா போட்டு விடு தம்பி, என்னடா சவுண்ட் வருதுன்னு பார்த்தேன். அந்த ரூம்ல இருந்து ஏசில இருந்து சவுண்ட் வருதான்னு பார்த்தேன். ஏசி திருப்புற சவுண்ட் விடாதுன்னு, அதாவது நம்மளோட கொலிக்கு வந்து தலையை தொங்க போட்டுட்டு மிகவும் உழைப்பாளி, பகலும் நைட்டும் டேவும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்காப்ல. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? நான் காலையில வந்து இவர்கிட்ட வேலை பார்க்கறது, நைட்டு வேற வெளியில போய் வேலை பார்க்கறது. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? அதாவது என்னன்னா வந்துட்டு அது சொல்ல விடாதுன்றாரு. இன்னைக்கு நம்ம கணேஷ் டாட்டஸ் என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, வெட்டிலிகோனா வெண்புள்ளி. வெண்புள்ளின்றது வந்துட்டு யார் யாருக்கு வருது, எப்படி வருதுன்றத வந்து இன்னைக்கு நம்ம வீடியோல வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்க போறோம். ஒண்ணு வந்துட்டு ஜெனட்டிக் இஷ்யூ. அவங்க அப்பா அவங்க அம்மாவுக்கு இருந்திருக்கலாம், இல்ல வந்துட்டு ஒரு 2 தலைமுறைக்கு முன்னாடி இருக்கவங்களுக்கு வந்துட்டு அந்த கம்ப்ளைண்ட் இருக்கலாம். அது 2 தலைமுறை இல்லாம இருக்கலாம், இப்ப வந்துட்டு வந்திருக்கலாம், உங்களுக்கு வரலாம், இல்ல உங்களோட குழந்தைங்களுக்கு வந்துட்டு ஃபியூச்சர்ல வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஜெனட்டிக் கம்ப்ளைண்ட் மூலமா வந்துட்டு வெண்புள்ளி வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் வந்துட்டு செகண்ட் திங் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரெக்னன்ட் லேடி ஆஃப்டர் பிரெக்னன்சி, அதாவது நிறைய வந்துட்டு விட்டமின் டேப்லெட்ஸ், நிறைய டேப்லெட்ஸ் வந்து அவங்க வந்து டியூரிங் வந்து பிரெக்னன்சி டைம்ஸ்லயும் பிஃபோர் பிரெக்னன்சியும் எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் வந்து டெலிவரிக்கு அப்புறமேட்டு வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு விட்லிகோவா வரதுக்கு சான்சஸ் இருக்கு. இப்ப தேர்ட் கேட்டகரின்னு பாத்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு ஸ்பெஷலைஸ்ட் கேட்டகரி. இது யாருமே நம்ப மாட்டாங்க. இப்ப வந்து நம்ம கணேஷ் டாட்டஸ்ல வந்துட்டு நிறைய பேர் வந்து இந்த கம்ப்ளைண்ட் வந்து ரெஜிஸ்டர் பண்ணதுனாலதான் வந்து அவருக்கேவும் தெரிய வந்ததுன்னு சொல்லலாம். எனக்கு என்ன தெரியும் என்னன்னா இப்ப வந்துட்டு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஒரு மேஜர் ஆக்சிடென்ட், இன்ஜுரி ஆகும் போது சில டைம்ல வந்து டோசேஜ் எல்லாம் ஜாஸ்தியா போகும்போது கொடுக்குற மெடிசின்ஸ்னால வந்துட்டு ஸ்கேர்ஸ் மறைஞ்சிரும். ஸ்கேர்ஸ்ல இருந்து சில இடத்துல இருந்து அப்படியே வெண்புள்ளியா வந்து அது ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த மூலமா வந்து உங்களுக்கு விட்லிகோ வந்திருக்குன்னு 2-3 பேஷண்ட்ஸையும் அவருக்கு வந்து விட்லிகோ ட்ரீட்மெண்ட் பண்ணி அவர் வந்து கியூர் பண்ணிருக்காரு. அதுல வரலாம். அடுத்தது வந்துட்டு ஃபோர்த் கேட்டகரி என்னப்பா? ஃபோர்த் கேட்டகரி நார்மலுங்க. நம்ம வந்துட்டு ஒழுங்கா டைமுக்கு சாப்பிடாம இருக்கிறது, அதனால வந்துட்டு நமக்கு வந்துட்டு டைமுக்கு தூங்காம இருக்கிறது, ஸ்ட்ரெஸ், நம்மளே தான் நம்ம வியாதியை வர வச்சுக்கிறது. இது மூலமா வந்துட்டு சத்து குறைபாடு காரணமாக தூங்குறதுனால உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். அதான் நான் சொல்றேன், அவ்வளவுதாங்க. மேக்ஸிமம் கல்யாணம் பண்ணுவவங்க எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் வந்துருங்க. மர்க்கா சொல்லு. கல்யாணம் பண்ணுவவங்க எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் வந்துருங்க. மர்க்கா சொல்லு. கல்யாணம் பண்ணுவவங்க எல்லாத்துக்குமே ஸ்ட்ரெஸ் வந்துருங்க. ராசாதி ராசா அருணாசலா படையப்பா தளபதி மன்னா, நீங்க கிளம்புங்க அண்ணா. குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிட்டு போயிடாதீங்க. கிளம்புங்க ஐயா, கிளம்புங்க ஐயா. அதனால வந்துட்டு விட்லிகோ வந்துச்சுன்னா நம்ம டாட்டூ ஸ்டுடியோ வாங்க. அதை வந்து அவர் எப்படி சரி பண்றாரு நீங்க பார்க்க போறீங்க. இப்போ ஃபைனலா கன்க்ளூஷன் வந்தாச்சு. இந்த விட்லிகோ வெண்புள்ளியை வந்துட்டு மேற்கொண்டு மாத்திரை கித்திர எடுக்காம எப்படி நம்ம சரி பண்ணலாம் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஏன் திமுங்களா எப்படி? அதான் முதல்ல நானும் யோசிக்கிறேன், ஆனா எதுவும் வரமாட்டேன். எது பாலா? இல்ல யோசனை. ஏங்க இதுக்கெல்லாம் என்னங்க யோசனை? அது டாட்டூலயே இருக்கு. அது சிம்பிள், வேற எதுவும் இல்ல. நம்ம இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்த கவர் அப் டாட்டூ மாதிரி. ஐயோ மீண்டுமா உங்க ஸ்கின் கலருக்கு வெண்புள்ளியை வந்து மறைச்சு கொடுக்கறது. இது வந்து 100% எல்லாருக்குமே வந்துட்டு மேட்ச் பண்ண முடியுமானா கண்டிப்பா கிடையாது. இதுல வந்துட்டு ஒரு 2 சிட்டிங் 3 சிட்டிங் வரணும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சிட்டிங்ல ஒரு சின்னதா ஒரு பார்ட், அந்த விட்லிகோ இருக்கிற பார்ட்டுக்கு ஸ்கின் மேட்சிங் பண்ணுவாங்க. அது வந்து அக்செப்ட் ஆயிடுச்சான்னு அது வந்துட்டு அந்த டோன் வந்து உங்க ஸ்கின்னுக்கு எடுத்துக்கிடுச்சுன்னா அந்த விட்லிகோ, அந்த வெண்புள்ளியை வந்து நம்ம நார்மல் ஸ்கின் டோனுக்கு கலர் மேட்ச்ன்ற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி மேட்ச் பண்ணுவாங்க. இந்த கலர் மேட்சிங்க்கு வந்து அக்செப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு மொத்த ஏரியாவை நீங்க வந்துட்டு கவர் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு மினிமம் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு ஒரு சாம்பிள் நீங்க பண்ணிட்டு போயிடணும். அதுக்கப்புறம் அதுக்கு உங்களோட இதுக்கு மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு ஒரு 3 to 4 சிட்டிங்ஸ்ல வந்துட்டு டோட்டல் விட்லிகோ இருக்கிற வெண்புள்ளி இருக்கிற, அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி வெண்புள்ளி இருக்கிற இடம் ஃபுல்லாவே வந்துட்டு அந்த டாட்டூ மூலமாவே வந்து உங்களுக்கு கவர் பண்ண முடியும். அதுதான், அதாவது எந்த ஒரு மெடிசன் எதுவுமே எடுக்காம கவர் அப் பண்றதுக்கான ஒரே ஒரு இது மெத்தடாலஜி வந்துட்டு விட்லிகோ கவர் அப் டாட்டூ தான். ஸ்கின் மேட்சிங்னு சொல்லலாம், ஸ்கின் ட்ரீட்மெண்ட் சொல்லலாம். அதை நம்ம யூஸ் பண்றதாங்க. இது வந்து மேக்ஸிமம் வந்துட்டு அவுட் ஆஃப் 10ல வந்துட்டு ஒரு 7 பேருக்கு வந்து சக்சஸ் ஆகும், ஒரு 3 பேருக்கு வந்து சக்சஸ் ஆகாது. அந்த 7 பேர் வந்து அந்த சாம்பிள் நீங்க போட்டுட்ட பிறகு உங்களுக்கு மேட்ச் ஆயிடுச்சுன்னா நீங்க ஃபர்தரா பண்ணலாம். இன்கேஸ் வந்து உங்களுக்கு மேட்ச் ஆகல அப்படின்னா நீங்க வந்துட்டு டாக்டர் கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். என்னை பொறுத்தளவுக்கு என்னன்னா வந்துட்டு நம்ம வந்து ஏதாச்சும் ரோல் ஆயிடுச்சு, பசி வந்துருச்சுங்க, சாப்பிட போறோம், அவ்வளவுதான் இன்னைக்கு. தேங்க்யூ.